இப்போ நம்மளை சுற்றி நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்க்குறீங்களா? எப்போ என்ன நடக்கும்னே தெரியாத ஒரு பதட்டமான உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் இது எல்லாமே ஏதோ ஒரு விபத்து கிடையாது. இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு பெரிய விஷயம் இருக்குது. ஆமாம், நம்மளோட ஏசு கிறிஸ்துவான ஆண்டவர் திரும்ப வரப்போகிறாரு. இது எதுவும் உங்களை பயமுறுத்துறதுக்காக கதையெல்லாம் நான் சொல்லலை. இது ஒரு பெரிய நம்பிக்கை. அவர் வர்றதுக்கு முன்னாடி என்ன நடக்கும், நம்ம எப்படி இருக்கணும், அண்ட் இதை பற்றிலாம் நம்மளோட பைபிளில் என்ன சொல்லுதுன்றதை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நான் உங்ககிட்ட பேச போகிறேன். இந்த தவக்காலத்தோட 16வது நாள் தியானத்துக்கு என்னோட சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன். நம்ம பைபிளில் மத்தேயு 24:27 மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும் அப்படின்னு இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு மழை பெய்யுற நேரத்துல மின்னல் அடிக்குது. அந்த மின்னல் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு ஏதாச்சும் ஒரு வார்னிங் கொடுக்குமா? என்ன இல்ல. நம்ம கொஞ்சம் அதுக்காக ரெடி ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுமா? கண்டிப்பா இல்ல. ஒரு செகண்ட் நம்ம கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள மின்னல் வெட்டி மறைஞ்சிரும். நம்முடைய ஆண்டவர் இயேசுவோட வருகையும் அதே மாதிரி தான் இருக்குன்னு பைபிள் சொல்லுது. நாம் இந்த உலகத்துல ரொம்ப பிஸியா ஓடிக்கிட்டே இருப்போம். காலையில வேலைக்கு கிளம்பி போயிட்டு இருப்போம், இல்லைன்னா நைட்டு தூங்கிட்டு கூட இருப்போம். ஒருவேளை நம்ம எல்லாரும் ஃபோன்ல ரீல்ஸ் பார்த்துட்டும் யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்த்துட்டும் கூட பிஸியா இருக்கும் போது கூட ஆண்டவரோட வருகை திடீர்னு நடக்கலாம். நம்ம யாரும் கொஞ்சம் இருங்கப்பா, நான் இன்னும் கொஞ்சம் ஜெபிக்கணும், நான் இன்னும் அந்த நபர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நான் என்னோட தப்பான பழக்கத்தை இன்னும் நான் கைவிடவே இல்லைன்னு அப்போ உங்களால சொல்லவே முடியாது. மின்னல் எப்படி ஒரு நொடியில முழு வானத்தையும் வெளிச்சமாக்குதோ, அப்படி அவர் வரும்போது இந்த உலகம் முழுவதும் அந்த தெய்வீக வெளிச்சம் தெரியும். அந்த நொடியில ரெடியா இருக்கிறவங்க மட்டும்தான் அவரோட போக முடியும். அதனாலதான் சொல்றேன், அந்த நொடி எப்போ வரும்னு யாருக்கே தெரியாது. ஆனா அது வர்றது வேணா கன்ஃபார்ம். நம்ம பைபிள்ல 1 தெசலோனிக்கேயர் 4:16 ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்படின்னு இருக்கு. அவர் வரும்போது ஏதோ அமைதியா ரகசியமா வரப்போறதெல்லாம் இல்லை. இந்த உலகமே அதிர்ற மாதிரி ஒரு பெரிய சத்தம் கேட்கும். அது ஒரு ஆரவாரம், ஒரு வெற்றியோட சத்தம். பிரதான தூதனோட சத்தமும் தேவ எக்காலமும் அந்த ஆகாயத்துல முழங்கும். அந்த சத்தம் கேட்கும்போது ஒரு பெரிய அதிசயமே நடக்க ஆரம்பிக்கும். முதல்ல கிறிஸ்தவுக்குள்ள மரிச்சு போன நம்ம முன்னோர்கள், விசுவாசிகள் எல்லாரும் மண்ணிலிருந்து உயிரோட எழும்பி வருவாங்க. அதுக்கப்புறம் உயிரோட இருக்கிற விசுவாசிங்க நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்பட்டு அவரோட மேகங்கள்ல எடுத்துக்கொள்ளப்படுவோம். நம்ம தரையில இருக்கவே மாட்டோம். ஆகாயத்துல கர்த்தரை சந்திக்க போறோம். யோசிச்சு பாருங்க, புவியீர்ப்பு விசையெல்லாம் தாண்டி ஒரு காந்தம் எப்படி இரும்பை இழுக்குமோ அப்படி இயேசு நம்மளை இழுத்துக்குவாரு. ஆனா அந்த காந்தம் ஈர்க்கணும்னா நம்ம இரும்பா இருக்கணும், அதாவது மண்ணா இருக்க கூடாதுன்னு சொல்றேன். 2 பேதுரு 3:10 கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும் அப்படின்னு இருக்கு. அதாவது திருடன் எப்ப வருவான்னு யாருக்காவது தெரியுமா? நான் இன்னைக்கு நைட் 2 மணிக்கு உங்க வீட்டுக்கு வந்து நகையை திருட போறேன்னு சொல்லிட்டா வருவான்? கண்டிப்பா இல்ல. நம்ம எப்போ ரொம்ப பாதுகாப்பா இருக்கோம்னு நினைக்கிறோமோ, எப்போ நம்ம ரொம்ப அசதியா தூங்குறோமோ அப்பதான் திருடனே வருவான். அதே மாதிரிதான் கர்த்தர் வர நாளும் இருக்கும். நாம இன்னும் உலகம் அழியறதுக்கு ரொம்ப வருஷம் இருக்குப்பா, இன்னும் நம்ம எவ்வளவோ அனுபவிக்கலான்னு அசால்ட்டா இருக்கும்போது அந்த நாள் வரும். அப்போ வானங்கள் எல்லாம் மடமடன்னு அகன்று போகும், பூமி தீக்கிரையாகும்னு வேதம் சொல்லுது. இது பயமுறுத்துறதுக்காகலாம் நான் உங்கள்கிட்ட சொல்லல, நம்ம அலர்ட்டா இருக்கணும்னு தான் சொல்றேன். நம்ம எப்பவும் நம்ம கதவை திறந்து வச்சுக்கிட்டு அவரோட வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்க ஒரு விசுவாசியா இருக்கணும். அந்த திருடன் வர்றதுக்கு முன்னாடி வீட்டை எப்படி பத்திரமா வச்சுப்போமோ அப்படிதான் நம்ம இதயத்தையும் பத்திரமா வச்சுக்கணும்னு சொல்றேன். சரி, ஓகே. இப்ப ஏசப்பா வராருன்னு வைங்க.
எக்காலமும் ஒழுங்க போகுது, உலகம் எல்லாமே மாறப்போகுது, இதெல்லாம் ஓகே. ஆனா நம்ம என்ன பண்ணணும்? இந்த வருகையில நம்ம விடுபட்டு போகாம இருக்க என்ன வழி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். லூக்கா 21:36 நம்மளோட இயேசு கிறிஸ்துவே ஒரு சின்ன அட்வைஸை கொடுத்திருக்காரு. அது என்னன்னா, இனிமேல் சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்போதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு இருக்கு. கவனிச்சிங்களா? விழித்திருக்கிறது அப்படின்னா தூங்காம இருக்கிறது இல்ல, நம்ம ஆத்மா விழிப்பா இருக்கணுங்கிறது தான் அதோட அர்த்தமே. இன்னைக்கு இந்த உலகம் நம்மளை சுத்தி ஏகப்பட்ட கவர்ச்சிகளை வச்சிருக்கு. தேவையில்லாத கோபம், பொறாமை, கசப்பு, அப்புறம் இந்த உலகத்தோட சிற்றின்பங்கள், இது எல்லாமே நம்மள அப்படியே மெதுவா ஒரு சேத்துல மூழ்கடிக்கிற மாதிரி இழுக்கும். நாம அதுல மூழ்கிட்டா அந்த எக்கால சத்தமும் கேட்காது, நம்மளால எழும்பவும் முடியாது. நம்ம இதயத்தை சுத்தமா வச்சுக்கணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டுமா? ஒரு வீட்டுக்கு ஒரு முக்கியமான கெஸ்ட் வராங்க. நம்ம வீட்டை எப்படி பளிச்சுன்னு வச்சுப்போம், அதே மாதிரிதான் ராஜாதி ராஜன் நம்மளை தேடி வராரு. இயேசு கிறிஸ்து வராரு. நம்மளை தண்டிக்கவோ பயமுறுத்தவோ இல்லை, நமக்காக அவர் சிம்மாசனம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அங்க நம்மளை கூட்டிட்டு போக தான் வராரு. அந்த ஒரு மாபெரும் ஹெவன்லி மீட்டப்புக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களான்னு பாருங்க. இப்பவே உங்களை நீங்களே ஒரு நிமிஷம் செக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் உங்களோட இதயத்தை நீங்க சுத்தமா வச்சுக்கல அப்படின்னா இதுக்கப்புறமாவது வச்சுக்க ஆரம்பிங்க. ஏன்னா நாள் நெருங்கிட்டே இருக்கு. நம்முடைய ஆண்டவர் வானத்திலிருந்து இறங்கி வரதான் போறாரு. இப்போ நம்ம சின்னதா ஒரு ஜெபம் பண்ணலாம். கண்ணை மூடிக்கோங்க. ஆண்டவரே, இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். உங்க வருகை ரொம்ப சீக்கிரம் இருக்குன்னு நாங்க உணர்ந்துட்டோம். ஆனா நாங்க இன்னும் அதுக்கு முழுசா ரெடி ஆகலேன்னு ஒரு பயம் எங்களுக்குள்ள இருக்கு. எங்க இதயத்துல இருக்க எல்லா கசப்புகளையும் பாவங்களையும் மன்னிங்க ஆண்டவரே. உலகத்தோட மாயைகள்ல நாங்க சிக்கி உங்களை மறந்துடாம இருக்க எங்களுக்கு உதவி செய்யுமப்பா. அந்த எக்கால சத்தம் கேட்கும்போது நாங்க ஒருத்தரை கூட விடுபட்டு போகாம உங்களோட மேகங்கள்ல வந்து சேர எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய நித்திய காலமா வாழ்றதுக்கு எங்களை ஆயப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கின்றேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்புள்ள கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளே, இந்த தியானம் உங்களுக்கு ஒரு அலர்ட்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்டவரே, நீங்க சீக்கிரம் வாங்க, நான் உங்களோட வர காத்திருக்கேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஐ எம் ரெடி அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த 2ஆம் வருகையை பத்தின இந்த பதிவை உங்க குடும்பத்துக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நாம மட்டும் இல்ல, நம்ம அன்புக்குரியவங்க எல்லாரும் அவரோட வரணும் இல்லையா? அதுக்காக தான் சொல்றேன். நாளைக்கு தவக்காலத்தோட 17வது நாள் தியானத்துல இன்னொரு ஆச்சரியமான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் விழிப்பா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.